தமிழ் தேசிய கட்சிகளின் ஏற்பாட்டில் வடகிழக்கில் பெருமெடுப்பில் கூட்டங்கள் என்பதான ஒரு தகவலும் தரப்படுகிறது. சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு வடகிழக்கு மாகாணங்களின் பல்வேறு பகுதிகளிலும் தமிழ் தேசியங்களின் மேதின கூட்டங்கள் நேற்றைய தினம் பெரும் உணர்வெழுச்சியுடன் நடைபெற்றிருக்கின்றன. அதற்கமைய தன்னாட்சி அதிகாரத்துக்காகவும் வளச்சுரண்டலுக்கு எதிராகவும் முன்னிணைவோம் எனும் துணைப்பொருள் இலங்கை தமிழிசை கட்சியினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மேதின கூட்டத்தோடு சேர்த்து ஏனைய கட்சிகளும் இவ்வாறு கூட்டங்களை நடத்தியிருப்பதாக வீரகேசரி பத்திரிகை இதனை பெரிய ஒரு செய்தியாக தந்திருப்பதை நாங்கள் காணலாம். அந்த வகையில் இதில் பிரதானமாக ஒரு பக்கம் தமிழர்களின் சுயநிர்ணய உரிமை, அரசியல் தீர்வு, காணி வெடிப்பு, அரசியல் கைதிகளின் விடுதலை உள்ளிட்ட விடயங்களை வலியுறுத்தி உறுப்பினர்கள் தமிழிசை கட்சியின் கூட்டத்தில் உரையாற்றியிருந்ததோடு 10 முக்கியமான வலியுறுத்தல்கள் உள்ளடக்கிய பிரகடனத்தையும் வெளியிட்டிருக்கிறது. இதேவேளை தமிழிசை கட்சியின் மற்றொரு மேதின பேரணி கிழக்கில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தலைமையில் பட்டிப்பளை வைரவர் விளையாட்டுக் கழக மைதானத்தில் இடம்பெற்றது. அத்தோடு இலங்கை தமிழிசை கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சி ஸ்ரீதரன் தலைமையில் கிளிநொச்சி மாவட்ட தொழிற்சங்கங்கள் ஒருங்கிணைந்த ஏற்பாட்டில் யாமர்க்கும் குடியல்லோம் எனும் மகுடத்தில் கிளிநொச்சியில் மேதின நிகழ்வு நடைபெற்றது. அதேபோன்று தமிழர்களுக்கான சுயநிர்ணய உரிமை மற்றும் இனப்படுகொலைக்கான சர்வதேச நீதி என்பன உள்ளடங்களாக தமிழ் மக்கள் முன்கொடுத்து வரும் பிரச்சினைகளுக்கான தீர்வினை வலியுறுத்தியவாறு பேரணியாக பிற்பகல் 4:30 மணியளவில் நல்லூரில் அமைந்துள்ள இளைஞர் மண்டபத்தை அடைந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய பேரவை உறுப்பினர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் அங்கு தமது மேதின கூட்டத்தினை நடத்தியிருந்தார்கள். இதே நேரம் மேலும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் மேதின கூட்டம் பிற்பகல் 4 மணியளவில் யாழ்ப்பாணம் இனுவிலில் அமைந்துள்ள ஜொலி ஹோட்டலில் நடைபெற்றதோடு அங்கு கூட்டணி பங்காளி கட்சிகளின் தலைவர்களும் பங்கேற்று தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தார்கள் என்பதை நாம் இவ்வாறு அவதானிக்கக்கூடியதாக இருந்தது.